ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கினேன், சிங்கிள் பேக். அதாவது ஒரே ஒரு பென்குயின் மட்டும்தான் இருக்கும். இந்த பென்குயின் ப்ராடக்ட் தான். இது பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து அச்சுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து நமக்கு வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் ப்ரஷ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ப்ரஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸுக்காக தான் வாங்கினேன். ஆனால் அதை பார்த்ததும் அச்சுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவன் என்ன பண்ணான்னா, ஒன்றை வந்து அவனுக்கு மொபைல் சார்ஜருக்காக யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டுட்டு நம்ம மொபைலை வந்து கட்டிலையோ இல்லை ஜன்னல்லையோ வைக்க வேண்டாம், இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த பெங்குயின்குள்ளாடி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து யூஸ் பண்ணான். ஸோ நாங்கள் கூட அதை யோசிக்கலை. அவனாக தான் இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். ஸோ அது வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது ஃபஸ்ட்டு வந்து 94 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஒரு பேக்கெட் சிங்கிள் இந்த பெங்குயின் வந்து ப்ரெஷ் ஸ்டாண்ட் வந்து 94 ருபீஸ்னு வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் பிடிச்சி போய் நாங்கள் திருப்பியும் வந்து ஒரு பேக்கில் வந்து 3 ப்ராடக்ட் வர மாதிரி இருந்துச்சு. 250 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். எப்படி பார்த்தாலும் அதுவும் லாபம் தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்து மீஷோவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான ரேட்டுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் 202 ரூபாய்க்கு பார்த்தேன். இந்த ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இது வந்து எப்படின்னா, நம்ம செவரில் வந்து ஆயில் பெயிண்ட் இருக்கும்ல, அது இல்லாமல் பீரோ டைல்ஸு இதிலலாம் நம்ம வந்து இதை வந்து ஒட்டலாம். இதுக்கு பின்னாடி ஒரு வந்து ரப்பர் மாதிரி நான் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதே இது அந்த பெங்குயின் ஸ்டாண்டில் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஃபிட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா அந்த பின்னாடி பிளாஸ்டிக்கில் ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒரு செவர்லலாம் ஒட்டக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ அதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை இலக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக செவர்லலாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து 250 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ இது வந்து காசுக்கு ஏற்ற ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நான் பார்த்தீங்களா, இது தான் ஃபஸ்ட் நான் ஆர்டர் பண்ணேன், ஒரு சிங்கிள் பெங்குயின். இதை வந்து அவன் இது சார்ஜர்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறான். இல்லாமல் இன்னொரு பெங்குயினில் அவன் ப்ளூ கலரை தான் சூஸ் பண்ணியிருக்கான் அவனுக்கு வேணும்னு சொல்லி. அதேமாதிரி இது பக்கத்தில் தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து அவனுக்கு திரும்ப வந்து பவர் பேங்கெல்லாம் வைக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கான். ஸோ பரவாயில்ல, பவர் பேங்கோட வெயிட்டெல்லாம் இது தாங்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் வந்து 2 எண்ணம் மாட்டி வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து டிவிக்கு பக்கத்தில் சிலரோட வீட்டிலலாம் ஸ்டாண்டெல்லாம் இல்லைல்ல. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஸ்டாண்ட் இன்னும் வைக்கலை. ஏன்னா இவன் வந்து எல்லாத்தையுமே இலக்கி போட்டுருவான். அதனால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலை. ஸோ இன்னொரு பெங்குயினை வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரிமோட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம